ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி முருகா. இன்னைக்கான வீடியோ என்ன அப்டின்னா இன்னைக்கு வீட்ல நான் டிஃபனுக்கு சாம்பார் ரெடி பண்ண போறேன். அது எப்படி வைக்கலாம் அப்டின்றத தான் நான் உங்ககிட்ட வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எடுத்துட்டு, அத நல்லா அலசிட்டு, அ கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அத அப்படியே ஊற விட்டுடுவேன். ஃபர்ஸ்ட்டு அத நல்லா ஒரு 2 டைம் கழுவிட்டோம் அப்டின்னா அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா அந்த பருப்போட ஸ்மெல்லு ரொம்ப வராம இருக்குமா, அதனால நான் ஒரு 2 டைம் அந்த பருப்பு நல்லா கழுவிடுவேன். ஸோ கழுவிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடணும். நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஆயில் விட்டுட்டேன். ஏன் ஆயில் விடுறேன் அப்டின்னா பருப்பு நம்ம வெந்துட்டு இருக்கும்போது நல்லா பொங்கி வரும் இல்லையா? பொங்கி அடுப்பெல்லாம் ஊத்திடும். அதனால நான் அதுல கொஞ்சமா ஆயில விட்டுட்டு அடுப்புல வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் சாம்பாருக்கு என்னலாம் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சமா கத்தரிக்காய், அப்புறம் லைட்டா பீன்ஸ் எடுத்துட்டு, சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி. ஏன்னா சாம்பார் வெங்காயம் நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட் குடுக்கும். நம்ம பெரிய வெங்காயம் போடுறத விட, சாம்பார் வெங்காயம் போட்டோம் அப்படின்னா, அ கொஞ்சம் நல்லாருக்கும் சாம்பார். அதனால நான் சாம்பார் வெங்காயம் எடுத்தேன். அப்புறம் பருப்பு ஓரளவு நல்லா வெந்துடுச்சுங்க. ஒருவேள நான் வேகல அப்டின்னா கூட கரண்டில நல்லா மசிச்சு விட்டோம் அப்டின்னாலே பருப்பு நல்லா கொழஞ்சிடும். டிஃபன் அப்டின்னும் பொழுது நமக்கு பருப்பு கொழஞ்சதுனா தான் கொஞ்சம் நல்லாருக்கும். அப்புறம் நான் காயெல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேனா, ஸோ பொடி பொடியா கட் பண்ண காய் எல்லாத்தையும் நான் அந்த பருப்புல போட்டு அப்டியே வேக வச்சுட்டேன். பருப்போட காயும் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுல மல்லித்தூளு, மிளகாய் தூளு எல்லாமே ஒண்ணா அரைச்சு வச்சுக்கிறனால, அதுல ஒரு 2 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டேன். அது நல்லா கொதிச்சு காயி, பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம், ஒரு எண்ணெய் கொஞ்சமா தாளிக்கிறதுக்காக லைட்டா எண்ணெய் எடுத்துட்டு, அதுல கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு, கருவேப்பில போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு சாம்பார் வெங்காயம் மட்டும் ஒரு 2 சாம்பார் வெங்காயத்த நான் நசுக்கிட்டு போட்டுருக்கேன். நல்லா நச்சுட்டு அதுல போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லா இருக்கும் அப்டின்றனால, சாம்பார் வெங்காயத்த நல்லா நச்சுட்டு, அப்புறம் சாம்பார்ல போட்டு தாளிச்சுட்டேங்க. ஸோ ஃபைனலா எனக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டிஃபனுக்கான சாம்பார். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு எங்க வீட்ல காலை டிஃபன் சாம்பார், அதுக்கப்புறம் இட்லி. ஆ சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, லாஸ்ட்டா அதுல கொத்தமல்லி தழ கட் பண்ணி போட்டேன். நான் கொத்தமல்லி கட் பண்ணது வீடியோல வந்துருச்சு அப்படின்னு நெனச்சு கொத்தமல்லிலாம் போட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் தான் பார்த்தா வீடியோல வரல. அதனால கையில ஒட்டிட்டு இருந்த 2 கொத்தமல்லிய அதுல உதறி விட்டுட்டேன். ஸோ கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லில சாம்பார் ஊத்திட்டு அப்படியே சாப்பிடுறதா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு காலையில டிஃபன் வேல முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மதியம் எப்பவும் போல லஞ்சுக்கு ச சேம் மறுபடியும் சாம்பாரு, மறுபடியும் ரசம், சாதம். ஸோ இதுதான் இன்னைக்கு லஞ்ச் நான் ரெடி பண்ண போறேன். ஆம் ஓகேங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்கள பார்க்கலாம். ஓகே பாய். ஏன் கொடுத்துட்டு சொல்லுங்க.